இருக்கிற ராசியிலேயே பொற்காலம் யாருக்கு பிறக்குதுன்னா அது துலா ராசிக்காரங்களுக்கு தாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு பகவான், மிகப்பெரிய பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரும். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. சொந்த ஊரில் பிழைக்க முடியலைங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க. இவங்க எதாச்சியாக போய் வெளியூருக்கு போயிருப்பாங்க. வெளியூரில் போய் அவங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும், நல்ல தொடர்புகள் கிடைச்சிருக்கும், வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆயிடுவாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய பலருக்கும் தான் பிறந்த ஊரை விட்டுக்கிட்டு வெளியூர் போகும்போது பெரிய வளர்ச்சி வந்துடுதுங்க. அப்படி இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்போகுது, நல்ல புகழ் கிடைக்க போகுது, புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். இப்போ நல்ல வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. திருமண ஏற்பாட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இப்போ பெருகும். கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நல்ல நிர்வாகி என்ற பெயர் கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருங்க. துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இதனால் வரை என்ன தடை இருந்தாலும் மங்கள நான் கழுத்தில் ஏறக்கூடிய நேரம் துளாராசி பெண்களுக்கு சந்தேகமே இல்லை. அப்படி துளாராசிக்காரங்களுக்கு நல்ல கல்யாணம் கூடி வருது.